வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் வாய்ஸ் கால் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இந்த சேனலில் தொடர்ந்து வாய்ஸ் கால், வாட்ஸ்அப், டெக் ரிலேட்டடான நிறைய வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாய்ஸ் கால் ஒரே நேரத்தில் ஒரு 10,000 பேருக்கு உங்களுடைய பிஸ்னஸை கொண்டு போய் சேர்க்கும். அதுவும் வித்தின் ஃபியூ மினிட்ஸ்லேயே கொண்டு போய் சேர்க்கும். இப்போ உங்கள் ஒரு ஆஃபர் போட்டிருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அல்லது எந்த ஒரு உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடான எந்த ஒரு தகவலையும் நீங்கள் பப்ளிக்கிட்ட கொண்டு போகணும் அல்லது உங்கள் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னாக்கா, அவங்க ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருந்தாலும் சரி அல்லது நார்மல் ஃபோன் வச்சுருந்தாலும் சரி, இந்த வாய்ஸ் கால் ஒர்க் ஆகும். நீங்கள் யாருக்கு வாய்ஸ் கால் வழியாக நீங்கள் யாருக்கு வாய்ஸ் கால் பண்ணணுமோ அவங்களுடைய நம்பரை மொத்தமாக ஒரு 5,000 நம்பர், 10,000 நம்பர் அந்த மாதிரி எக்ஸல் ஷீட்டில் உள்ளே கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணாலே போதும், 10,000 பேருடைய ஃபோனும் ரிங் ஆகும். அது எப்படி செட் பண்ணுறதுங்கிறது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக சென்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போது லாகின் பண்ணிக்குவோம் அக்கௌண்ட்டை. அக்கௌண்ட் லாகின் பண்ண உடனே இதே போல் தான் யூசர் இன்டர்ஃபேஸ் வரும். அதுக்கு முன்னால் நீங்கள் என்ன மெசேஜ் கஸ்டமருக்கு பாஸ் பண்ண போகிறீங்களோ அதை ஒரு ஆடியோ ஃபைலாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கு இந்த கீழே இருக்கிற ஏபிடி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுவோம். அதில் ரெக்வெஸ்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்குது, இந்த பட்டனை கிளிக் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், சவுண்ட் ஆல்பம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நம்ம அதை கிளிக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சவுண்ட், அதாவது ஆடியோ ஃபைல் அப்லோட் பண்ணக்கூடிய பேஜ் வந்துடுச்சு. நீங்கள் இதில் MP3 ஃபைல், வேவ் ஃபைல் அல்லது OGG ஃபைல் நீங்கள் எது வேணாலும் இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணலாம். 30 செகண்ட் இருக்கிற மாதிரி உங்கள் ஆடியோ நீங்கள் வடிவமைச்சுக்கணும். அதே மாதிரி 3 MBக்கு மேலே போகாத மாதிரி நீங்கள் உங்கள் ஆடியோ நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். இப்போது இந்த சூஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆடியோ ஃபைல் எங்கே இருக்கோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கணும். நான் ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் தான் நான் உங்களுக்கு சாம்பிள் காமிக்க போகிறேன். ஒன்ஸ் நீங்கள் ஃபைலை அப்லோட் பண்ண உடனே இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி கரெக்டாக ப்ளே ஆகுதா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக இதுக்கு இந்த ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுங்க. நான் டெமோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்தது டைப்பி இருக்குது, இந்த டைப்பியை சூஸ் பண்ணணும். நீங்கள் ட்ரான்சாக்ஷன் மெசேஜில் தான் இது வரும். ஸோ இந்த டைப்பியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக சேவ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆடியோ ஃபைல் பெண்டிங்னு வந்துடும், அப்ரூவலுக்கு போயிடும். ஸோ அப்ரூவலுக்கு போயிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும் அது அப்ரூவல் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 15 to 30 மினிட்ஸ் கூட ஆகலாம். ஸோ அந்த 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே போல் அந்த ஆடியோ ஃபைல் அப்ரூவலும் வந்துடும். தட்ஸ் ஆல். இந்த மாதிரி அப்ரூவல் வந்துடுச்சுன்னா நீங்கள் உடனே கேம்பெயின் நீங்கள் ரன் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம ஒரு கேம்பெயின் செட் பண்ணுவோம். கேம்பெயினுக்கு போயிடுவோம். இல்லை இருக்கிற கேம்பெயின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்குவோம். கிரியேட் OBD கேம்பெயின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? இப்போது நம்ம டிரான்சாக்ஷன் மெசேஜ் தான் அனுப்ப போகிறோம். டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்குவோம். இந்த காலர் ஐடியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு காலர் ஐடி அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நம்பர்லேருந்து தான் எல்லாருக்கும் கால் போக போகுது. அப்போது இந்த நம்பரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே அடிஷ்னல் காலர் ஐடி இருக்குது, அது நெசசரி இல்லை, தேவைன்னா கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். அடுத்தது கால் டைப்பி ஆல்ரெடி சூஸ் பண்ணியே இருக்குது, நீங்கள் OPD அப்படிங்கிறதே சூஸ் பண்ணிக்கலாம். இதில் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் ஒரு நேம் ஒன்று கொடுக்கணும். ஸோ என்ன ப்ரொமோஷன் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இதுக்கு ஒரு நேம் ஒன்று கொடுத்துக்கோங்க. ரெண்டாவதாக வாய்ஸ் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாய்ஸ் ஃபைலில் தான் நம்ம ஆல்ரெடி அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதை கிளிக் பண்ண உடனே வரும். ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க.
ஓகேவா? இப்போ கீழே பாருங்கள், ரீட்ரைவ்ஸ்ன்னு இருக்குது. இதில் நீங்கள் ஒருத்தருக்கு அனுப்புகிறீங்க, அவங்க வந்து அந்த காலை வந்து அட்டன் பண்ணலை அல்லது பார்க்கலை அல்லது அட்டன் பண்ணலை அப்படின்னா திரும்பவும் அவங்களுக்கு கால் போகும். அது ஒரு ட்ரிப்பு போகணுமா 2 ட்ரிப்பு போகணுமா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணலாம். நான் 2 டைம் போகணும் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். 2 ட்ரிப்பு அவங்க வந்துட்டு கால் அட்டன் பண்ணலை அப்படின்னா அந்த கால் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஓகே, அடுத்தபடியாக இதை வந்து நீங்கள் ஷெட்யூல் பண்ண போகிறீங்களா, இம்மிடியேட்டாக சென்ட் பண்ண போகிறீங்களான்னு கேட்குது. நவுன்னு கொடுத்தீங்கன்னா இம்மிடியேட்டாக சென்ட் ஆகும், அல்லது லேட்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டைம் சூஸ் பண்ணி வச்சு அந்த டைமுக்கு வந்து கால் போகிற மாதிரி கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் வந்து நவுன்னு கொடுத்துட்றேன். இப்போது அடுத்தபடியாக எக்ஸல் ஃபைல் இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸல் ஃபைலில் கஸ்டமருடைய நம்பரை நீங்கள் இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கணும். இந்த கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸல் ஃபைலாக இருக்கணும். இந்த அப்லோடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுவோம். ஓகே, நம்ம ஒரு ஃபைலை சூஸ் பண்ணிக்குவோம். இப்போ ஃபைல் சூஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ரன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோன்னா இந்த டைம் வந்து எல்லாருக்கும் ஒரே டைமில் கால் போகும். அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் பாருங்கள், இந்த டெஸ்ட் கால்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, இதை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் என்னவோ அந்த உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் டயல் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற டேட்டா எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை டெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் டயல்னு பண்ண அடுத்த செகண்ட் வந்து உங்களுக்கு கால் வரும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணுறதுக்கு முன்னால் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய மொபைல் நம்பரை போட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து ரன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த கேம்பெயின் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, கேம்பெயின் ரன் ஆகிடுச்சு. இதுக்கு ரிப்போர்ட் பார்க்கணுமே அப்படின்னா எஸ், நீங்கள் ரிப்போர்ட் வந்து ஒரு 15 to 30 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த ரிப்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரல் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இந்த ஜென்ரல் ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும். நீங்கள் சென்ட் பண்ணதை நீங்கள் பர்டிகுலராக பார்க்கணும் அப்படின்னா கூட பாருங்கள், கால் டயல் பண்ணதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ரிப்போர்ட் நிறைய ரிப்போர்ட் இருக்குது. இதில் அடுத்தபடியாக இதில் வந்து ஆல் கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா பர்டிகுலராக நீங்கள் ஏதாவது கேம்பெயின் ரன் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த கேம்பெயினோட நேமை கூட சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு ஜெனரேட் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்துடும். ஸோ அந்த ரிப்போர்ட் இந்த இருக்கு இல்லைங்களா, இந்த ஏரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், எந்தெந்த நம்பருக்கு மெசேஜ் சென்ட் ஆகிருக்கு, எந்த நம்பருக்கு மெசேஜ் வந்துட்டு சென்ட் ஆகலை அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இந்த கிரெடிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிரெடிட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் கிரெடிட் இருக்குது, எவ்வளோ சென்ட் ஆகிருக்குன்ற டீட்டெயில் வந்து நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கையாளுற வகையில் உங்களுடைய ஆடியோ ஃபைல் அப்லோட் பண்ணணும், ஈஸியாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். இந்த போர்ட்டல் வரைக்கும் எங்களுடைய டீம் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் நீங்கள் 2 ஸ்டெப்பில் ஒரு 10,000 பேருக்கு நீங்கள் டயல் பண்ண முடியும் ஒரே நேரத்தில். இது உங்களுக்கு ஏதாவது புரியலை அப்படின்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா கூட கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் வீடியோ நிறைய பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.